Hi, welcome to my channel. This is Zero to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது Day 3 Commerce Revision. Okay, Chapter 2 Objectives of Business. So, very short question. What is mean by economic activity? Economic activity is the activity which is undertaken to earn money. So, money earn பண்ணுறதா வந்து main நோக்கம். Money earn பண்ணுறதா வந்து we call economic activity. Example, food seller selling fruits, then retailer selling groceries. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸாக எடுத்துக்கலாம். வாட் யூ மீன் பை பிஸ்னஸ்? பிஸ்னஸ்னால் என்னன்னாக்கா எனி ஆக்டிவிட்டீஸ் விச் இஸ் எங்கேன் ப்ரொடக்ஷன் பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம், சேல் பண்ணலாம், சப்ளை பண்ணலாம், ஏதாவது பண்ணலாம். மெயினாக நோக்கம் வேணால் ஏர்னிங் ப்ராஃபிட். தட் இஸ் கால்ட் ஆஸ் அ பிஸ்னஸ். ஃபார்மிங், ஃபிஷ்ஷிங், ரீட்டெயிலிங், மேனுஃபேக்சரிங் ஏதாவது பண்ணால் தட்ஸ் கால்ட் அ பிஸ்னஸ். எம்ப்ளாய்மெண்ட் என்னது? இட் ரிஃபர்ஸ் டு ஸோ ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்ணுறோம், அவங்கக்கிட்டே நம்ம சேலரி வரும். ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் அன் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ நம்ம யார்கிட்ட எம்ப்ளாய் பண்ணுறோமோ நம்ம எம்ப்ளாயின்னு சொன்னால் யார் நம்ம வேலையில் எடுத்துக்கிறாங்களோ அவங்கள எம்ப்ளாயர் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் மேனேஜர், கிளர்க், பேங்க் ஆஃபீஷியல், ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ், இவங்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ். What do you mean by human activity? Human activity two types இருக்கு. ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. எக்கனாமிக் எந்த ஆக்டிவிட்டி இருந்தாலும் நம்ம பர்சனல் நீட்ஸ் இல்லாட்டி நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீட் பண்ணுறது தான் ஹியூமன் ஆக்டிவிட்டி சொல்லுவாங்க. அதில் ரெண்டு கேட்டகரி, எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக். எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா மெயின் ஏர்னிங் ப்ராஃபிட்காக தான். நான் எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா விச் நாட் ஃபார் ஏர்னிங் ப்ராஃபிட் பட் சோஷியல் அண்ட் சைக்காலஜிக்கல் நீட்ஸ். ஸோ அது நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன், செல்லிங், மெடிக்கல் ப்ராக்டிசஸ், அக்கௌண்டன்ட் டூயிங், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எல்லாம் எக்ஸாம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா குக்கிங் ஃபுட் ஃபார் ஃபேமிலி, செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல், வாட்சிங் மூவிஸ் அண்ட் தியேட்டர், டூயிங் மெடிடேஷன் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். Write a short note business and profession. Business is any human activity which is engaged in earning profit through production, distribution, purchase of goods and services. ப்ரொஃபஷன் பார்த்திங்கன்னா என்னது? நம்மளுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபஷன், ஒரு நம்மளுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ் அந்த ப்ரொஃபஷன். எக்ஸாம்பிள் அந்த அந்த கைட்லைன்ஸ், கோட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ண டாக்டருக்கு என்ன அவங்களுக்கு மெயினாக அதில் ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க. லாயர்ஸ்னால் என்னது? லா பற்றி அவங்க ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எப்படி? அவங்க அக்கௌண்டன்ட் பற்றி அக்கௌண்டிங்ஸ் லாஸல் பற்றியெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க. Explain the classification of business. Classify business on the basis of size. Small size பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரொம்ப பெரிய பிஸ்னஸாக இல்லாமல் சின்ன பிஸ்னஸாக, சின்ன நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸாக அவங்க வந்து சொல்லுவாங்க. இதில் பார்த்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் எடிபிள் ஆயில் ஃப்ரம் சீட்ஸ் லைக் கிரவுண்ட், செசமி அதெல்லாம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து லார்ஜ் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, லார்ஜ் நம்பர் ஆஃப் கேபிட்டல் தேவை. கேபிட்டல்னால் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ காசு நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், நிறைய பெரிய லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்து ரேமண்ட்ஸ், ராம்ராஜெல்லாம். ஸோ ஆன் த பேஸ் ஆஃப் ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் என்டர்பிரைசஸ். ஸோ ப்ரைவேட்டாக ஓன் பண்ணி மேனேஜ் பண்ணுறது வந்து வில் கால் ப்ரைவேட் என்டர்பிரைசஸ். எக்ஸாம்பிள் சுந்தரம் ஸ்டேஷ்னரிஸ். நெக்ஸ்ட் பப்ளிக் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்டர்டேக்கில் பண்ணுறது. ஸோ எல்லாமே ஓன்ட் அண்ட் மேனேஜ் பை த கவர்மெண்ட் இஸ் கால் பப்ளிக் என்டர்பிரைசஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா PWD, that is Public Work Department, Oil and Natural Gas Corporation, State Trading Corporation. Joint enterprises பார்த்தீங்கன்னா owned, managed and controlled by government and private. So activities on the base of function பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்னால் என்னது? ப்ராசஸ் பண்ணுவாங்க, ரேஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. காமர்ஸ்னால் என்னது? இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் ஆஸ் பிட்வீன் த ப்ரொடியூசர் அண்ட் த கன்சியூமர். குட்ஸ் ஃப்ரீ ஃப்ளோவாக நம்மளுக்கு கஸ்டமருக்கு ரீச் ஆகுதுன்னா பிகாஸ் ஆஃப் மீடியேட்டர்ஸ். தட் மீடியேட்டர்ஸ் கால் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். யார் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்? ஹோல்சேலர்ஸ் அண்ட் ரீட்டெய்லர்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ Day 4. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.